ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் உள்ள வேலைவாய்ப்பு குறித்து உங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் இருக்குது பாருங்கள், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு, அங்கேருந்து வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 12/12/2024 அன்னைக்கு தான் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சுற்றறிக்கான லிங்க்கை நம்ம வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். புதுசாக எல்லா ஜாப் அப்டேட்டுமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான் இந்த பிடிஎஃபையும் நான் அதை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தேவைப்பட்டவங்க அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எம்ஆர்பி நோட்டிஃபைட் வேக்கன்சி, அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டில் இருக்க வேக்கன்சி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை தான் இந்த பிடிஎஃப்பில் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் சர்ஜன் கேட்டிருக்காங்க ஜென்ரலில். இந்த பதவி மொத்தமாக 6595 வேக்கன்சி மொத்தமாக இருக்குது. அதில் இன் பொசிஷன் எவ்வளோ வேக்கன்சி நிரப்பியிருக்காங்க அப்படின்னா 5194 வேக்கன்சி நிரப்பிட்டாங்க. மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சுன்னா 1400 வேக்கன்சி இருந்துச்சு. அதில் உங்களுக்கு 2023 அந்த சம்திங் அப்போ ஒரு 2553 வேக்கன்சி பார்த்தா நிரப்பியிருந்தாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. 2024 வருஷத்தில் 2553 வேக்கன்சி நிரப்பியிருக்காங்க. இப்போ எவ்வளோ வேக்கன்சி கரண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 114 வேக்கன்சி இந்த அடுத்த வருஷம், அதாவது 2025-26க்கு 114 வேக்கன்சி இந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுக்கு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி நர்ஸு, மிட்வைஃப், அப்புறம் அந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 721 வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 721 வேக்கன்சி இருக்குது. அடுத்த கட்டமாக ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இருக்குது பாருங்கள். இந்த பதவியில் 406 வேக்கன்சி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 133 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் ஒரு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபரில் ஒரு 75 வேக்கன்சி காலியாக இருக்குது. ஆப்தமெட்ரி அசிஸ்டண்ட்டில் ஒரு 100 வேக்கன்சி காலியாக இருக்குது. ஃபார்மசிஸ்ட்டை ஒரு 418 வேக்கன்சி பார்த்தா காலியாக இருக்குது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான வேக்கன்சி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டிலேருந்து இவ்வளோ வேக்கன்சி அடுத்த வருஷம் 2025-26 அடுத்த வருஷம் இவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குது, அடுத்த வருஷம் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, எத்தனை பதவியை எடுத்திருக்காங்க, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி இவ்வளோ பதவிகளை பார்த்தா நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணி வேலைவாய்ப்பு எடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தா மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டில் கம்மியான வேக்கன்சி தான் எப்பயுமே அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு அடுத்த வருஷமும் கம்மியான வேக்கன்சி தான் வரப்போகுது. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் அடிக்கடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டு தான் வராங்க. அது டெம்பரரி ஜாப் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வர எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தமிழக சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு கொடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இந்த வெப்சைட் மூலமாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே உங்களுக்கு சேரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இவ்வளோ வேக்கன்சி அடுத்த வருஷம் இருக்குது அப்படின்றத குறித்து இந்த மீட்டிங் வச்சு இந்த பிடிஎஃபாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எம்ஆர்பி ரெக்யர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்ஸும் மற்ற அப்டேட்டும் உங்களுக்கு ரெகுலராக சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.